தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி பாருங்க? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஒரு எம்எல்ஏ மகனே மிகப்பெரிய தவறு செய்து நாங்கள் போராட்டம், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போராட்டம் நடத்துவோம் என்று சொன்ன பிறகு கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். அது முடிவதற்குள் உங்களை போன்ற ஒரு பத்திரிகைக்காரர்கள் தொலைபேசியில் இது வாட்ஸ்அப்பில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், வந்து விட்டார்கள், வெட்டுகிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு வாரமாக அவர் காவல்துறைக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? யாரோ ஒரு சக்தி அதை தடுத்திருக்கிறது. இப்படி மற்றவர்களுக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் ஒழுங்கு பாதிப்பின் காரணமாகத்தான் இன்று அமைதி இல்லாத ஒரு தமிழகமாக இருக்கிறது. அந்த அமைதி இல்லாத தமிழகத்தை கண்டித்து தான் வருகின்ற 1ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினால பிஜேபிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வங்கி அதிகரிக்கும். ராமர் அனைவருக்கும் தெய்வம். அந்த தெய்வத்தை வைத்து யாராவது ஏமாற்றினால் அந்த தெய்வம் சும்மா இருக்காது. பின்பு அதற்குரிய தண்டனையை அந்த ராமபிரான் வழங்குவார். சமீபத்தில் அண்ணாமலை மறுபடியும் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் டாஸ்மாக மூடிட்டு கள்ளுக்கடையாக திறப்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுகிறார். ஏற்கனவே திரு அண்ணாமலை சொல்லிவிட்டேன். அவர் எது பேசுகிறார் என்பதே தெரியவில்லை. ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பற்றி கூட சில சொல்லியிருக்கிறார். வன்மம் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏதோ அவர் மீது வன்மமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் யார் நல்ல செய்கிறாரோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். ஏதோ அவர் இந்த மாவட்டத்தில் வந்த காரணத்தினால் மக்கள் முழுசும் அவர் பின்னால் சென்றுவிட்டதைப் போலவே அந்த கோபத்தில் அந்த வன்மத்தில் தான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவும் இன்னொன்று சொல்கிறார், அவரை முன்னிலைப்படுத்த முயற்சி செய்கிறார். அதை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். ஊடகங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர் அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தவில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சியை முன்னிலைப்படுத்தி அவர் பேசவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சியை விட என்னை தனிப்பட்ட முறையில் வன்மத்தோடு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சியை பின்னிலைப்படுத்தி கொண்டு அவர் உயர்ந்த இடத்துக்கு ஒரு முயற்சி செய்கிறார். அதேபோல் எண்ணத்தை தான் பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். பொதுவாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அந்த கட்சிக்கு தலைவர் இல்லை. அந்த பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட போது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான் தலைவர், செயல் தலைவர் அத்வானி. அப்பொழுது அவர் எங்கே இருந்தார்? திரு நரேந்திர மோடி அவர் ஒரு தொண்டர் அல்லது ஒரு மாநிலத்தில் தலைவராக இருந்திருப்பார், அவ்வளவுதான். அவரும் வாஜ்பாயை வாழ்த்தித்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும். அதுபோல இருக்கின்ற இந்த அரசியல் வரலாறை மறந்து கொண்டு வாஜ்பாயை பற்றி திரு அண்ணாமலை பேசுவதில்லை. என்ன காரணம்? நரேந்திர மோடியை பேசுகின்ற பொழுது அவரை உருவாக்கிய தலைவரை பற்றி பேச வேண்டுமா வேண்டாமா? பேசுவதில்லை. ஒன்று அவரை மறுக்கடிக்கப்படுகிறார்களா அல்ல மறந்துகிறார்களா தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர், நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி வெற்றில் இருந்த பொழுது உயிரோடு இருக்கின்றவரையில் அவர்தான் எங்களுக்கு தலைவர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட ஒரு பொறுப்பு வாங்கி கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு தொண்டராகத்தான் இருந்தார், தலைவராக அல்ல. புரட்சித் தலைவருக்கு தொண்டர் புரட்சித் தலைவி அம்மா. புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர் பொறுப்பேற்ற பின்பு நாங்கள் எல்லாம் புரட்சித் தலைவியை தலைவராக ஏற்றுக்கொண்டோம். எப்படி புரட்சித் தலைவரையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பு பொறுப்பேற்ற புரட்சித் தலைவி அம்மாவையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல்படி நடந்து அவர் வழியில் நடந்து புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.